திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 70 மன்னரைச் சேர்ந்து ஒழுகல். மன்னர் என்றால் அரசன் என்று எல்லோருக்கும் பொருள் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இங்கே நாம் குடியாட்சி முறை என்ற அமைப்பிலே சிந்திக்கும் பொழுது ஆட்சியாளர்கள் என்று சொல்லும் பொழுது குடியாட்சி முறையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றம், அதற்கு அடுத்தபடியாக நிர்வாகம் என்ற நிலையிலே அதிகாரிகள், அடுத்து நீதிமன்றம், இப்படி 3 நிலையிலே தற்பொழுது குடியாட்சி முறையிலே இருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே சர்வ வல்லமையும் பொருந்திய அதிகாரங்களை பெற்றிருப்பவன் அரசன்தான். ஆகையினாலே தன்னுடைய கால வழக்கப்படி இருந்த செய்தியை இங்கே வள்ளுவ பெருந்தகை கூறியிருக்கிறார்கள். ஆக அரசன் அவன் நீதிமன்றமாகவும் இருக்கிறான், நிர்வாக ரீதியாக செயல்படுவனாகவும் இருக்கிறான். ஆக ஆட்சி பொறுப்பு முழுமையும் அவனை சார்ந்ததாகவே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒற்றை ஆட்சி முறையிலே தானாக மட்டுமே எல்லாவற்றையும் சிந்தித்து விட முடியாது அல்லவா? ஆகையினாலே ஐம்பெருங்குழு, எண்பேராயம், இப்படி பல்வேறு விதமான அதிகார அமைப்புகளை வைத்து அதிகாரிகளை நியமித்து அந்த அதிகாரிகளை ஆலோசனை செய்து அந்த ஆலோசனைப்படி வாழ்கின்ற அந்த ஆட்சி முறையும் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறது. ஆகையினால்தான் கம்பர் சொல்லுவார், உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான் என்று சொல்லுவார். மக்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் உயிர்கள், அரசன் உடம்பு. ஆக மக்கள்தான் இங்கே முக்கியம் என்று அங்கே கம்பர் பேசுவார். அப்படி மக்கள்தான் முக்கியம் என்று கருதி இருக்கின்ற ஓர் அரசன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அரசனுக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகள், அந்த அதிகாரிகள் எப்படி அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்வதைத்தான் மன்னரை சேர்ந்து ஒழுகல். சேர்தல் என்பதற்கு ஓரிடத்திலே பரிமேழகர் இடைவிடாது நினைத்தல் என்று சொல்லியிருக்கிறார். ஆக மன்னரை சேர்தல் என்றால் ஆட்சியை பற்றி எந்நேரமும் அரசனுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியவற்றையே சிந்திக்கக்கூடிய அதிகாரிகள் என்று பொருள். அப்படிப்பட்ட அதிகாரிகள் என்ன செய்ய வேண்டுமென்றால் தாங்கள் அனைவருக்கும் தலைமையாக இருக்கின்ற, முழு பொறுப்பையும் தன்னிடமே சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த மன்னரிடம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும். ஒழுகல் என்றால் பணியாற்றுகின்ற முறைமை என்று பொருள். இதைத்தான் மன்னரை சேர்ந்து ஒழுகல் என்ற அதிகாரத்திலே வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார். பரிமேழகரும் அதாவது அமைச்சர் அரசரை பொருந்தி ஒழுகுமாறு இது வேந்து அவாம் பண்புடைமை என மேலே வேண்டப்பட்டவையின் தூதின் பின் வைக்கப்பட்டது. ஏனென்றால் தூதுவன் கூட அமைச்சனுக்கு நிகரானவன் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது தூதுவனுக்குரிய பண்பை சொல்லும் பொழுது அன்புடைமை, ஆன்ற குடிப்புறத்தல், வேந்தவாம் பண்புடைமை என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அந்த வேந்து அவாம் பண்புடைமை அமைச்சர்களுக்கும் அவரை ஒத்த மற்ற அதிகாரிகளுக்கும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே மன்னரை சேர்ந்து ஒழுகல் என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் சொல்லி போந்தார். ஒவ்வொரு குறளாக பார்த்து அவற்றினுடைய பொருளையும் நாம் வரிசையாக காண்போம். முதல் குறட்பா, அகலாது அணுகாது திக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், அதாவது இகல் என்று சொன்னால் நேரடியான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பகை என்று பொருள். இங்கே பகைவேந்தர் என்றால் என்ன பொருள் என்றால், இங்கே தனக்குத்தானே சில குணங்களால் வேறுபடக்கூடிய தன்மை உடையவர்கள் வேந்தர்கள் என்பதை மனதிலே கொண்டுதான் இங்கே சொல்லுகிறார். அதாவது மாறுதலை உடைய அரசர் என்று இங்கே பரிமேலழகர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அந்த அரசன் அவ்வப்பொழுது தம்முடைய இயல்பாகவே மனிதனுக்கு 3 வகையான குணங்கள் உண்டு. ரஜோகுணம், தமோகுணம்,
எல்லாமே உண்டு, சாத்வீகம், இந்த 3 குணமும் மாறி மாறி வரும். அரசனுடைய நிலைமை, அந்த அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது அவ்வப்பொழுது மாறுபடுகின்ற தன்மை உடையது தான். அப்படி மாறுபடுகின்ற அந்த மனத்தை உடைய அந்த அரசனை சேர்ந்து ஒழுகுவார். அந்த அரசனோடு பக்கத்திலே இருந்து பணியாற்றுகின்ற அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும்? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க. அதாவது கடும் குளிரிலே அந்த அந்த குளிரிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக தீ மூட்டி குளிர்காய்வதை நாம் இன்றும் கூட பார்க்கலாம். அப்படி நெருப்பு மூட்டி குளிர்காயும் பொழுது அந்த நெருப்பின் பக்கத்திலும் போய் நிற்க மாட்டார்கள், அந்த நெருப்பை விட்டு மிக விலகியும் நிற்க மாட்டார்கள். ஆகையினால அப்படி இருந்தால்தான் அந்த நெருப்பும் சுடாது. தனக்கு குளிர் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த குளிர் இருக்கின்ற நிலையும் மாறும் என்பதைத்தான் இங்கே அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க என்று சொல்லுகிறார். இதற்கு பரிப்பெருமாள் அழகான எளிய உரையை சொல்லியிருக்கிறார். தீக்காய்வாரை போல நீங்குதலும் செய்யாது குறுகுதலும் செய்யாது மாறுபாடு இல்லாத வேந்தரை சேர்ந்து ஒழுகுக அமாத்தியர் என்றவாறு. அமாத்தியர் என்று சொன்னால் அமைச்சர் என்று பொருள். ஆக அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். 2வது குறட்பா, மன்னர் விழைப விழையாமை. மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். கொஞ்சம் சிக்கலான குறட்பா தான் அது. என்ன சொல்லுகிறார்? மன்னனுக்கு அடுத்த நிலையில் அந்த அமைச்சர்கள் இருந்தாலும் கூட அந்த அரசன் எவற்றின் மீதெல்லாம் ஆசை கொள்கிறானோ அந்த ஆசையை இவன் அடைந்து விடக்கூடாது. ஆக அடுத்த நிலையிலே இருக்கின்ற அந்த அதிகாரிகள் அந்த ஆட்சியாளனுடைய அவனுடைய விருப்பத்தை இவன் விரும்பிவிடக்கூடாது. அவரவருக்கென்று தனித்தனி அதிகாரங்கள் இருக்கின்றனவே, அந்த அதிகார எல்லைக்குள் நிற்க வேண்டுமே தவிர எல்லை மீறி சென்று விடக்கூடாது. ஆக மன்னர் விழைப விழையாமை, அதாவது தாம் சேர்ந்து பக்கத்திலே இருக்கின்ற அந்த மன்னர் விரும்புவற்றை அந்த அமைச்சராக இருப்பவர்கள் தாம் விரும்பாமல் இருக்க வேண்டும். இங்கே இதற்கும் பரிமேழக விளக்கம் தான் நமக்கு நல்ல விளக்கம் தருகிறார். அதுதான் நமக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஈண்டு விழைப, விழைப என்றால் விரும்பப்படுவதுன்னு அர்த்தம். அப்போ விழைப என்றது அவருக்கு சிறப்பாக உரியவற்றை, அது அரசனுக்கு மட்டுமே சிறப்பாக உரியவற்றை இவர்கள் விரும்பிவிடக்கூடாது. உதாரணமாக சிம்மாசனம் என்று வைத்து கொள்ளுங்கள், அடுத்து தலையிலே வைத்து கொள்ளக்கூடிய கிரீடம் என்று வைத்து கொள்ளுங்கள், அல்லது அவன் நுகரக்கூடிய நுகர்வுகள் என்று வைத்து கொள்ளுங்கள், ஒப்பனை என்று வைத்து கொள்ளுங்கள், அடுத்து மேன்மை என்று வைத்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் மன்னன் விரும்புகிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட விருப்பங்களை அவனுக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகள் விரும்பக்கூடாது. ஆக மன்னர் விழைப விழையாமை, மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற அந்த அமைச்சர் தகுதி உடையவர்கள் அந்த அரசராலே பல்வேறு செல்வங்கள் கிடைப்பதற்கான வழியை அவன் பெறுவான். மன்னிய ஆக்கம் என்றால் நிலைபெற்ற, ஆக்கம் என்றால் வளர்ச்சி என்று பொருள். ஆக நிலைபெற்ற வளர்ச்சியை அந்த அதிகாரிகளுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆக மன்னர் விழைப விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். ஆக அரசன் எதை எதை விரும்புகிறானோ அவற்றை மீதெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு இல்லாமல் இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் முதலில் சொன்னது போல அகலாமல் அணுகாமல் இருந்து அவர்கள் விரும்புவற்றையெல்லாம் விரும்பாமல் அடக்கத்தோடு இருந்தால் அந்த அரசனால் அந்த அமைச்சர்கள் போற்றப்படுவார்கள், மேலும் மேலும் வளர்ச்சியை பெறுவார்கள் என்று இந்த குறட்பாவிலே சொல்லியிருக்கிறார். 3வது குறட்பா, போற்றின் அரியவை போற்றல். கடுத்தபின்
தேற்றுதல் யாருக்கும் அரிது என்று சொல்லுகிறார். அதாவது போற்றின் என்றால் ஒரு அமைச்சராக இருப்பவர்கள் தம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் மனிதனாக பிறந்த யாருக்குமே தவறு நிகழ்வது என்பது இயல்பானது தான். அது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த காலத்தில் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, ஆக எல்லாவற்றிலுமே 100க்கு 100 என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே இருப்பதென்பது இயலாத ஒரு காரியம். ஆகையினாலே போற்றின் என்றால் அமைச்சர் தம்மை காக்க கருதுகிறார் என்றால், அரியவை போற்றல் என்றால் என்ன பொருள்? அதாவது அதிகமான பிழைகள், தவறுகள் அதிகமாக வராத வண்ணம் தடுத்து கொள்ள வேண்டும். சிறு சிறு தவறுகள் வருவதென்பது இயல்பது மன்னராலே மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் பெரிய தவறுகளை செய்துவிடக்கூடாது. போற்றின் அரியவை போற்றல், அமைச்சர் தம்மை காக்க கருதின் அரிய பிழைகள் தம்கண் மாறாமல் காக்க வேண்டும். கடுத்தபின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. அவற்றை அப்படிப்பட்ட அந்த பெரும் பிழைகள் அந்த அமைச்சரிடம் வந்துவிட்டது என்று சொல்லி அந்த அரசன் சந்தேகப்பட்டு விட்டான் என்று சொன்னால், அப்புறம் அந்த அவனுடைய மனத்தில் இருக்கின்ற சந்தேகத்தை யாராலும் போக்க முடியாது. அரசனுடைய சந்தேகத்தை யாராலும் போக்கக்கூடாது என்றால் என்ன பொருள்? அரசன் சந்தேகப்படாதவாறு அவனுக்கு கீழே இருக்கின்ற அமைச்சர்கள் தம்முடைய அணுகுமுறையை பணியை செய்து வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆக போற்றின் அரியவை போற்றல், கடுத்தபின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. அதற்கடுத்த 4வது குறட்பா, செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்து ஒழுகல் ஆன்ற பெரியாரகத்து என்று சொல்லுகிறார். ஆன்ற பெரியாரகத்து, அதாவது அரசனுக்கு கூட அப்படி ஒரு வார்த்தை சொல்ல வள்ளுவர். ஆன்ற பெரியார் என்று சொன்னால் அனைத்து துறை சார்ந்த கல்வியையும் பெற்றிருக்கின்ற அமைச்சர்கள் என்று சொல்லுகிறார். ஆன்ற என்று சொன்னால் அது இயல்பாகவே அவர்களுக்குள் அந்த பண்பு அமைந்திருக்கிறது. ஆக ஆன்ற பெரியாரகத்து என்றால் அனைத்து வகையிலும் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற அந்த அமைச்சன் என்ன செய்தான் என்று சொன்னால், அரசனுடைய பக்கத்திலே இருக்கும் பொழுது செவி சொல்லும். என்ன என்றால், அந்த அரசன் பக்கத்திலே அவர் காதில் படும்படியாக ஏதோ ரகசியத்தை சொல்ல வருகிறான் ஒருவன். அப்படி ரகசியத்தை சொல்ல வருகிறான் என்று சொன்னால், அதை பக்கத்திலே இருக்கின்ற அந்த அமைச்சன் சற்று விலகி சென்று விட வேண்டுமே தவிர அது என்ன என்று அதை உற்று நோக்கி ஆராய முற்படக்கூடாது. அதான் செவிச்சொல். செவிச்சொல் என்றால் ரகசியம். இப்போ ரகசியங்கிற சொல்லுக்கு செவிச்சொல் என்ற ஒரு சொல் இருப்பதையும் இங்கே தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? ஏன்னா மந்தனம் என்ற சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறோம். அதை திருமூலரும் பயன்படுத்தியிருக்கிறார். மடக்கூடியாரோடு மந்தனம் கொண்டார் அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் இங்கே செவிச்சொல் என்பதும் அந்த ரகசியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் என்று சொன்னால் என்ன பொருள்? அதாவது அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அரசன் முகத்தை பார்த்து சந்தேகம் வருவது போல சிரிப்பதும் கூடாது இந்த அமைச்சர்கள். ஏன்னா முகத்துக்கு நேராக ஏதோ அவன் சொல்கிறான், ரகசியம் சொல்கிறான், அந்த ரகசியத்தை ஒட்டு கேட்கறதும் பெரிய தப்பு. அதோட அவர்களை பார்த்து சிரிப்பதும் பெருந்தப்பு. ஏன்? ஏதோ நமக்கு இவன் ஏதோ திட்டமிடுகிறான் என்ற போல அந்த அரசனுக்கு அமைச்சன்பால் சந்தேகம் வந்துவிடும். ஆகையினால செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்து ஒழுதல் நீக்கி பணியாற்றுதல் ஆன்ற பெரியாரகத்து, கல்வி வல்ல சான்றோராக இருக்கின்ற அமைச்சரிடத்து இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு என்று சொல்லுகிறார். அடுத்து 5வது குறட்பா, எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற அப்பொருளை விட்டக்கால் கேட்க மறை அப்படின்னு சொல்கிறார். சரி, அரசன் இன்னொருவர் சொல்லுகின்ற அந்த மறை செய்தியை, ரகசிய செய்தியை என்ன என்று சொல்லும் பொழுது அவன் சொல்வதை, அதாவது செவி கொடுத்து கேட்கக்கூடாது என்பது மட்டுமல்ல,
மேலும் மேலும் அதை பற்றி கிண்டி கிளறி கொண்டே இருக்கக்கூடாது. அது என்ன, அது எதனால் அப்படி என்ன ரகசியம் சொல்லிவிட்டான் என்று அதையே தொடர்ந்து இவன் சிந்தித்து கொண்டிருப்பதும் தவறுன்னு சொல்கிறார். அப்படி ஒருவேளை அந்த மறைச்செய்தி, அந்த செவிச்செய்தி, செவிச்சொல், அந்த மந்தன சொல் தாமாக வந்து இந்த அமைச்சனிடம் வந்து சேரும் வரை அடக்கமாக இருப்பது தான் அந்த அமைச்சருக்குரிய பண்பு என்று சொல்லுகிறார். ஆக எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற அப்பொருளை விட்ட கால் கேட்க மறை. மறை அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசனுக்கு பிறரோடு இரகசியமான பேச்சு நடக்கும் பொழுது எப்பொருளும் ஓரார், யாதொரு பொருளையும் செவி கொடுத்து கேட்காமல் இருக்க வேண்டும். தொடரார், மேலும் அந்த ரகசியம் சொன்னவனிடமே போய் என்ன என்று விசாரிக்காமல் இருப்பவன்தான் என்ன செய்ய எப்பொழுது கேட்க வேண்டும்? அந்த இருவரும் தமக்குள் பேசிய செய்தியை அவர்களாக வந்து சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள், இல்லையா விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக மறை என்று சொன்னால் இங்கே ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் இடையே நிகழ்ந்த அந்த மறைவான சொல், மறைமுகமான சொல் என்று பொருள். ஆக எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற அப்பொருளை விட்டக்கால் கேட்க மறை. 6வது குறட்பா. குறிப்பு அறிந்து காலம் கருதி வெறுப்பு இல வேண்டுப வேட்பச் சொலல். சொலல் சொல்லுக. ஆக சொலல் என்பது அல்லிற்று வியங்கொழுவினை முற்று. ஆக அமைச்சர்களே இதை கருதி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். எதை? குறிப்பு அறிந்து, அதாவது இந்த செய்தியை இந்த நேரத்தில் சொல்லலாமா என்று அவனுடைய மனக்குறிப்பையும் செயல் குறிப்பையும் அறிந்து கொண்டு, காலம் கருதி, இது உச்சி பொழுதா, நடுநிசியா, அல்லது இது சொல்லுவதற்குரிய நேரம் தானா, தன்னுடைய அமைச்சரவை கூட்டத்திலே இருக்கிறானா அல்லது வேறு செயல் செய்து கொண்டிருக்கிறானா என்று உரிய காலம். ஆக காலம் என்று சொன்னால் நேரம், எப்படிப்பட்ட நேரத்திலே எப்படிப்பட்ட தன்மையோடு அந்த அரசன் இருக்கிறான் என்பதையெல்லாம் கருதி மனதிலே ஆராய்ந்து வெறுப்பு இல வேண்டுப வேட்பச் சொலல். அதாவது எந்தவிதமான மனவெறுப்பும் இல்லாமல், அந்த அரசனுக்கு மனவெறுப்பு உண்டாகாத நிலையிலே அதை எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை மட்டும் எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் ஓர் அமைச்சன் அல்லது அதிகாரி செய்ய வேண்டிய செயல் என்று சொல்லுகிறார். ஆக எப்படிப்பட்ட நிலையிலே சொல்ல வேண்டும்? அரசன் எந்த மனநிலையில் இருக்கிறான் என்பதை அறிந்து சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்ல வேண்டும். அடுத்து உரிய காலம் என்ன என்று கருதி சொல்ல வேண்டும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் அல்லது மன்னன் வெறுக்கத் தகுந்தவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அவன் விரும்பத்தகுந்தது எதுவோ அதை அவன் விரும்புமாறு சொல்ல வேண்டும். நாட்டுக்கும் அரசனுக்கும் நன்மை பயக்கக்கூடிய செய்தியாக இருந்தால் எந்த வகையிலும் அதை அரசன் விரும்புவான். அப்படிப்பட்ட செய்திகளை மட்டுமே அமைச்சர் பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரிகள் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லுகிறார். என்றால் குறிப்பு என்பது என்ன என்று சொன்னால் மனக்குறிப்பு. சிலர் உதாரணமாக கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சிறு பிணக்கு ஏற்பட்டிருக்கலாம். அப்படி பிணக்கினாலே அவன் மனம் துயரம் கொண்டிருக்கலாம். அப்படி மனம் துயரம் கொண்டிருக்கின்ற நேரத்தில் போய் அமைச்சன் அங்கே ஆலோசனை சொல்லக்கூடாது. அதனால தான் குறிப்பு அறிந்தான்னு சொல்கிறார். அதுதான் குறிப்பில் குறிப்புணர்வான் தன்னை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள்ளல் என்று இன்னொரு குறட்பாவிலே சொல்லுவார். அடுத்து 7வது குறட்பா. வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் என்று சொல்லுகிறார். வேட்பன சொல்லி என்றால் இந்த அமைச்சர் அல்லது இந்த அதிகாரி
நாட்டுக்கும் அரசனுக்கும் பெரிய அளவிற்கு நன்மை பறக்கக்கூடிய செய்தியாக அவன் விரும்பக்கூடியதாக இருக்கக்கூடிய செயல்களை மட்டுமே சொல்ல வேண்டும். எப்பொழுது அவன் கேட்காவிட்டாலும் நீ சொல்லலாம். எப்போ அரசனுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெரிய நன்மைகளை விளையக்கூடிய காரியங்களை சொல்லும் பொழுது அவன் கேட்காமல் இருக்கிற நிலையில் கூட போய் எடுத்து சொல்வதிலே பிழையில்லை. அடுத்து ஆனால் என்ன செய்யக்கூடாது? எஞ்ஞான்றும் வினையில கேட்பினும் சொல்லாவிடல். அதாவது ஒரு நல்ல செயலே இல்லை, அது ஏதோ சும்மா அதாவது என்ன சப் என்றுன்னு சொல்லுவாங்க பேச்சு மொழியில். அதாவது எந்த விதமான ஒரு பயனும் இல்லாத சொற்களை போய் அவன் கேட்டாலும் கூட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ அரசனுக்கோ நாட்டுக்கோ நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால் அதை அவன் கேட்காவிட்டாலும் போய் சொல்லுங்க. அவனுக்கும் பயனில்லை, நாட்டுக்கும் பயனில்லை என்றால் அவன் கேட்டாலும் கூட அதை பற்றி கருத்துக்களை சொல்வதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இதற்கு அருமையான விளக்கமாக என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பரிதியார் விளக்கம் நல்லா இருக்கு. அரசன் விரும்பின காரியம் சொல்லுக, விரும்பாத காரியம் கேட்டாலும் சொல்லாமை நன்று என்று சொல்லுகிறார். அடுத்து 8வது குறட்பா, இளையர் இனமுறையர் என்று இகழார், நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் என்று சொல்லுகிறார். அதாவது ஓர் அரசன் ரொம்ப இளவயது உடையவன், ஆகையினாலே இவனுக்கெல்லாம் என்ன தெரிய போகிறது என்று அந்த ஆட்சியாளனை பார்த்து இவன் ரொம்ப இளைஞன் என்று சொல்லி அவனை இகழ்ந்து விடக்கூடாது. இளையர். அடுத்து இனமுனையர், அதாவது இனமுறையர். இனமுறையர் என்று சொன்னால் இவர் எனக்கு இப்படிப்பட்ட சொந்தம் உடையவர் என்று சொல்லியோ இகழார், இகழாமல் இருக்க வேண்டும். ஆக இவன் வயதிலே ரொம்ப இளையவன், அடுத்து இவன் இந்த உறவு முறை எனக்கு என்று சொல்லி அவனை சூழ்ந்திருக்கின்ற அந்த அமைச்சர் குழாத்திலே இருக்கின்ற ஒருவர், அந்த அமைச்சர் குழாத்திலே இருக்கின்ற அதிகாரிகள் இகழவே கூடாது, சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. அப்படி எண்ணாமல் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் என்றால் அவர் நிற்கின்ற அந்த அறிவுத்தன்மைக்கு ஏற்ப இவர் செயல்பட வேண்டும், இந்த அமைச்சர் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக பரிதியாருடைய விளக்கம், இவர்க்கும் நமக்கும் இப்படி நட்பு, இவர் நமக்கு இன்ன முறையாம் என்ற இப்படி அரசரை அவமதியாது அவர் மாட்டு நின்ற ஒளியோடு பொருந்த என்றால் அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை மனத்திலே வைத்து கொண்டு அவருக்கு வேண்டியவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு கதையிலே கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது சோழன் கரிகார் பெருவளத்தான் தன்னுடைய அரசவைக்கு வரும்பொழுது அவன் ரொம்ப இளைய வயதிலேயே அரசுகட்டில் ஏறியவன். ஆகையினாலே அவனை பார்க்க வந்த விவசாயிகள் தம்முடைய வாதத்தை அல்லது தம்முடைய வழக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள். பார்த்தால் ரொம்ப சிறு பிள்ளையாக இருக்கிறானே, இவன் நமக்கு என்ன நீதி சொல்ல போகிறான் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு செல்ல, உடனே இதை புரிந்து கொண்ட அந்த அரசன் கரிகால் என்ன பண்ணுகிறான், அமைச்சர்களை அணுகி அந்த பெரியவர்களை நாளைக்கு வர சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். இப்பொழுது வயோதிகனாக தன்னை வேடம் புனைந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார் கரிகார் பெருவளத்தான். அப்பொழுது அந்த விவசாயிகள் வருகிறார்கள், தம்முடைய வழக்கை சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த வழக்கை கேட்டு வழக்கை முடித்து வைக்கின்றான். என்ன வழக்கு என்று சொன்னால், ஐயா இது என்ன என்று சொன்னால், இந்த நிலத்தை நேற்றே இவருக்கு விற்றுவிட்டேன். அவர் நிலத்தை தோண்டும் பொழுது எடுத்த பொருள் ஒரு பெரிய புதையல் என்று சொல்லுகிறார். அதில் நிறைய பொற்காசுகள் இருக்கின்றன. ஆக நிலத்துக்கு மேலே உள்ளது தான் எனக்கு சொந்தமே தவிர உள்ளே உள்ளது உமக்குத்தானே சொந்தம் என்று சொல்லுகிறார். இல்லை இல்லை, என்றைக்கு உங்களுக்கு கொடுத்தேனோ அன்றைக்கு அது உங்களை சார்ந்தது என்று நான் சொல்லுகிறேன் என்று இப்படி ஒரு வழக்கை கொண்டு வருகிறார்கள். உடனே அந்த இளையராக இருக்கின்ற அந்த அரசன் கேட்கிறான், உமக்கு மகன் இருக்கிறானா? எத்தனை வயது? இத்தனை வயது. உனக்கு மகள் இருக்காரா? எத்தனை வயது? இத்தனை வயது. சரி, 2 பேருக்கும் திருமணம் செய்து வைத்து அவர்கள் வாழ்க்கைக்காக கொடுங்கள் அப்படின்னு சொன்னதாக ஒரு கதை. அந்த கதையை தழுவி ஒரு பாடல் இருக்கிறது பழமொழியில்.
உரை முடிவு காணான் இளமையோன் என்று நரைமுது மக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்று ஒரு பழமொழி 400 ஒரு செய்யுள். குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்றால் இளையவன் என்பதற்காக அவனுடைய தீர்ப்பு பிறண்டு போய்விடாது என்பதை அங்கே அவர் காட்டுகிறார். அப்படித்தான் இங்கே ஒரு அமைச்சர் என்ன நினைத்த வேண்டும், இவன் இளையவன், நமக்கு இப்படி சொந்தம் என்று அவனை இகழ்ந்து விடாமல் அவனுடைய பொறுப்பு என்ன, அவனுடைய உச்சத்தன்மை என்ன என்பதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். 9வது குறட்பா. கொளப்பட்டேம் என்று எண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். கொளப்பட்டேம் என்று எண்ணி கொள்ளாத செய்யார். அதாவது சில பேர் என்னென்னா, அரசன் பக்கத்திலே இருந்து தன்னை நெருக்கமாக உள்ளவன் போல காட்டப்படுவான். எப்பொழுது பார்த்தாலும் எல்லோரும் பார்க்கும்பொழுது, ஆஹா, இவர் அரசருக்கு ரொம்ப நெருக்கமானவர், இவர் நினைத்தால் எந்த காரியம் முடிந்துவிடும் என்று என்ன பண்ணுவான் அப்படின்னா, சில நேரங்களில் அந்த அரசன் விரும்பாததையே அவன் செய்து முடிப்பான். அப்படி செய்யாமல் இருப்பவன் தான் நல்ல அதிகாரி. கொளப்பட்டேமென்று எண்ணிக்கொள்ளாத செய்யார். அரசனால் கொளப்பட்டேம் என்றால் அரசனால் நான் நன்கு மதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கருதி கொள்ளாத செய்யார். அதாவது அந்த அரசன் விரும்பாத செயல்களை செய்ய மாட்டார்கள். யாரு? துளக்கற்ற காட்சியவர், நிலைபெற்ற அறிவினை உடையவர்கள். ஆக துளக்கற்ற காட்சியவர், காட்சி என்பது இங்கே அறிவு. துளக்கற்ற காட்சியவர் என்றால் சற்றும் தவறு இல்லாத ஆராய்ந்த அறிவு உடைய அந்த எண்ணமுடைய அமைச்சர்கள் அரசனுக்கு நாம் நெருக்கமானவர்கள் என்று நினைத்து கொண்டு அந்த அரசன் விரும்பாததை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து 10வது குறட்பா. பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும். கெழுதகைமை கேடு தரும் என்று சொன்னார் பாருங்க. அதாவது எவ்வளவு உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு உரிமையை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசற்படி என்று சொன்னால் அது வாசற்படியோடு தான் இருக்கணும். அந்த வாசற்படியை கொண்டு போய் அங்கே உள்ளே வைப்பது என்பது தவறு. எவ்வளவுதான் பெரிய நிலையில் இருந்தாலும் கூட அவரவருக்கென்று தனித்தனித்த தன்மைகள் உண்டு என்பதை கருத வேண்டும்ங்கிறது தான் இங்கே சொல்கிறார். ஆக பழையம் என கருதி, ஆக அரசனுக்கு நாம் மிக பழமையான உறவு உடையவர்கள் என்று நினைத்து கொண்டு பண்பல்ல செய்யும், பண்பு இல்லாத காரியங்களை அந்த அதிகாரி அமைச்சர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் கெழுதகைமை, கெழுதகைமைன்னா நெருங்கிய நட்புன்னு அர்த்தம். ஆக அவர் நெருக்கமானவர், அந்த நெருக்கமானவர் தான் கெழுதகைமை. பழையம், அந்த ரெண்டுமே அந்த அமைச்சர்களுக்குரிய ஒரு அடைமொழி. அவர் என்ன நினைக்கிறார், நான் மிக நெருக்கமான பழமையான, அதாவது எத்தனை காலம் இவர்கிட்ட நான் அமைச்சராக இருந்திருக்கேன், 30 ஆண்டு காலம் நான் அமைச்சர் என்று சொல்லியோ, கெழுதகைமை நான் இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், ரொம்ப நெருக்கமானவர் என்று கருதியோ பண்பல்ல செய்யும், பண்பல்லாத காரியங்களை அந்த அமைச்சர் செய்வார்கள் என்று சொன்னால் கேடு தரும். அது அவனுக்கு கெடுதலைத்தான் தரும். அரசனுக்கு மட்டுமல்ல, அந்த அமைச்சனுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கே அது கேட்டை தந்துவிடும் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் ஒருவேளை அரசனுக்கு அது தவறு என்று கருதினால் கடுமையான கோபத்திற்கு அந்த அமைச்சன் உள்ளாக நேரிடும். ஆக பழையமயம் நாம் பழையம் என்றோ கெழுதொகைமை உடையோம் என்றோ கருதி பண்பு அல்லாத காரியத்தை ஓர் அமைச்சன் செய்துவிடக்கூடாது என்பதை இங்கே சொல்லுகிறார். மீண்டும் இந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்களையும் வரிசையாக படித்து முடிப்போம். முதல் குறட்பா. அகலாது அணுகாது திக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். 2. மன்னர் விழைவ விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். 3. போற்றின் அரியவை போற்றல் கடுத்தவின் தேற்றுதல் யார்க்கும் அரிது. 4. செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் ஆன்ற பெரியாரகத்து. 5வது குறட்பா. எப்பொருளும் ஓரார்
தொடரார் மற்ற அப்பொருளை விட்டக்கால் கேட்க மறை. 6 குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பச் சொல்லல். 7 வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல். 8வது குறட்பா இளையர் இனமுறையர் என்று இகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். 9வது குறட்பா கொளப்பட்டேம் என்று எண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். 10வது குறட்பா பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகமை கேடு தரும். நன்றி.